ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து மண்டே மார்னிங் எடுத்ததுங்க. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த vlog ஆக்சுவலாக செம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. இப்படி ஒரு லொக்கேஷனில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே இல்லை. சரி, இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே மார்னிங்கே ஏர்லியாகவே கிளம்பணும்னு சொல்லிட்டு தாங்க பிளானு. ஸோ வந்து எல்லாருமே ஒரு 3:30க்குலாம் எழுந்திரிச்சிட்டோம். அத்தை கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு தண்ணியெலாம் வந்து பற்ற வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே குளிச்சுலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் களி கிண்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க கிண்டிகிட்டு இருந்தேன். எப்பயுமே எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி வெளியே போகிறோம் அப்படின்னா மகிழன்னைக்கு ஒரு நேரத்துக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை எடுத்து நான் கிண்டி ஹாட் பாக்ஸில் போட்டுக்குவேன். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. சண்டே நைட்டே பார்த்திங்கன்னா புளியோதரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அங்கே போய் ஒரு நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல இங்கே வீட்டிலேருந்து கிளம்பிலாம் ஃபஸ்ட்டு வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிடலாம். இதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காட்டி என்ன வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் டீ குடிச்சு விட்ருக்கோம். மகிழ் இன்னைக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு. மாமா வாய் எப்படி இருக்கு? மாமா வாய் எப்படி சமைத்து வெரி 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 டார்னி, மோனிகா, மணி, ரித்வின்னு, மகிழினி, நான் பார்த்தீங்க எல்லாருமே வந்து பிளாக் ஷேடில் தான் ட்ரெஸ்ஸு. என்னோடது மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. ஒயிட் வித் பிளாக் ஆயிடுச்சு. இவங்க 3 பேர் வந்து ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன ஆக்சுவலாக வந்து இந்த சேம் கலர் சுடிதார் போட சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த பிள்ளைங்க எல்லாருமே பிளாக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன், பிளாக் வித் ஒயிட்டு. ஆமாம், போய் தாத்தாட்டா அஜித் சொல்லிட்டலாம். வாடித்தாங்க 50 பேர் போலாமா? ராஜவதி அவங்க நைட்டு முதல் நாள் அங்கே போயிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டு பிள்ளைங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு காலைல வந்து ஒரு 5 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டாங்க. அவங்களும் வந்தோன்னு நாங்கள் எல்லாருமே மொத்தமாக கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் மகா மட்டும் மிஸ்ஸிங்க. மகாவுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நாங்கள் எல்லா பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். ஆமாம், எப்பயும் போல் பாய்ஸ் கார். அம்மா இது கேர்ள்ஸ் காராடா லூசு பயலுங்களே. நீ எல்லாம் யாருக்கு வந்திருக்கீங்க? ஏன்டா உங்க அம்மா மட்டும் வரல? ஊட்டி போனால மகா மட்டும் மிஸ்ஸிங். ஏன் தீனே அம்மா வரல, அது போல நீங்க எல்லாம் வரீங்க. எல்லாரும் இன்னைக்கு பிளாக்ங்க. மீனா மட்டும் ஒயிட். ஆமா, ஒயிட் வித் பிளாக். அது ஒயிட் வித் பிளாக்கா? அப்படி சொல்லிக்க வேண்டியதான். நமக்காண்டி நிக்கிறாங்கப்பா. 2000 கடிங்க. 5:50 ஆகுது. நல்லா விழுந்துருச்சு. மழை போகுது. யானைமலைக்கு போகுதா? அவங்க அந்த மலை யாரை தேடிட்டு போகுது? ரித்வினும் தூங்கவே இல்லைங்க, முழிச்சிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். நம்ம கார்லாம் போகையில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க மலையெல்லாம் ஒன்று நமக்கு கூடயே வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா பின்னாடி போகிற மாதிரி இருக்கும்ல. ரித்வின் அதை பார்த்துட்டு என்னம்மா மலை நகருது, அவங்க அம்மாவை தேடி போகுதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. திரும்பி இப்போ சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா அதை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கான். மகிழனியும் தூங்கிருச்சு. இங்க வாடா, இன்னைக்கெல்லாம் நம்ம பிளாக்ல இப்பதாங்க வெளிச்சு கொடைக்கானல் போய் 20 நாள் ஆச்சு. 2வது டைம் கொடைக்கானல். உன்னை யார் இப்ப வர சொன்னா? நீங்க வருவீங்க யாரு கண்டா? ஓ, அப்படி வர்றீங்க. எப்படிடா? பரவாயில்லடா, டைமிங் கடிச்சு விட்டடா. நீ மட்டும் தான் கொடைக்கானல் போவியா? நாங்க போக மாட்டோமா? சரி சரி சரி. இப்போ எந்த கொடைக்கானல் போறோம், எங்க போறோம்ன்றதே சொல்லலையே. எங்க போறோம்னு எனக்கே தெரியல. குணா கேவ் போறோம்மா. எப்படி? அஜ்மல் பாய்ஸ். போய் மணிமணி உள்ள தள்ளி விட்டுறோம். அட பாவி, தூக்கம் வருது. உன்னை உள்ள தள்ளி விடுறானாம்மா. நான்லாம் காப்பாத்த முடியாதுடா. நான் போய் இடுக்குல சிக்கிடுவேன்டா. அப்புறம் எனக்கு தூக்கம் வருது. சன்ரைஸ் பாரு, சூரியன் வெளியே வந்துருச்சுடா. இப்பதான் சூரியன் எழுந்திருச்சு. சின்ன போலீஸ் பிடிச்சிருவாங்க. உட்காரு, அமைதியா உட்காரு. ஆமா, எந்த சின்ன போலீஸ் பிடிச்சிருவாங்க. வந்து பிடிச்சிட்டு போங்க. எதுவுமே கேட்கல. கையில் பின்னாடி போகுது. கயல் காதல விழுந்துச்சு. அவ்வளவுதான்.
அது அவங்களே இறங்குறாங்க. ஒட்டி வச்சு நிப்பாட்டுறீங்க. ஊர்லேருந்து எடுத்த வண்டிங்க சும்மா ஒரு 2 செகண்ட் வந்து அந்த டம்டம் பாறையில் நிப்பாட்டினாங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து கொடைக்கானலில் தான் போய் நிப்பாட்டினாங்க. மலைக்கு போகிறோமா? மேல போறோம். பாப்பா குரங்கு பாத்தியா? குரங்கு பாத்தியா இல்லையா? ஏய் அப்படி சொல்லாத. குரங்கு 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 பார்க்கலாம். குரங்கு எப்படி கடிக்கும்? குரங்கு எப்படி கடிக்கும்? அண்ணா எங்க பாப்பா? ஒன்னா சொல்லிடு. கொடைக்கானலுக்கு ரித்வினும் ஃபர்ஸ்ட் டைம், நான் இதோட 3rd டைம். ஓ இல்ல, நீ ஃபர்ஸ்ட் டைம் வயித்துல இருக்கும்போது கொடைக்கானலுக்கு ஆட வந்தேன் நானும். ஆமா. இந்த சைடு இது பாரு, டீப் ஃபாரஸ்ட். உங்க தாத்தாவோட ரிட்டைர்மென்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம்லடா. டீப் ஃபாரஸ்ட். ஆமாடா, எப்படி இருக்கு பாரு, அடர்ந்த காடு. அப்படியா? அங்கங்க ஓட்ட ஓட்டையா தான் இருக்கே. ஏய் ஏய் நம்ம செமையா வண்டி ஓட்டுது பாரு. சரி ஓட்ட உட்கார மாட்டேன் நான். மணி பாட்டு கேட்டோடனே வண்டி வேகமா பறக்குது. போனா கேவல போய் டக்குன்னு உடுக்கிறதுக்கு. அட பாவிகளா, வேணாங்கடா. யாருக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்ல. யாருக்குடா கொட்டுது? கவிதை வண்டி பறக்குது. தெரியாது உங்களுக்கு. எங்கேயுமே நிப்பாட்டம் போய்கிட்டே இருக்கீங்க. என் பிள்ளைக்கு வேற பசி எடுத்துருச்சுங்க பாரு. அவங்க எங்கேயுமே நிப்பாட்ட வேணாம், போலாம் அப்படின்றாங்க. அந்த பிள்ளைக்கு பசி 3:30 குடிச்ச பாலு. உங்களுக்கு பசிக்குதா இல்ல? யாருக்கெல்லாம் பசிக்குது? ஹேண்ட்ஸ் அப். எல்லாருக்குமே. எனக்கும் பசிக்குது. எனக்கும் பசி. வாங்கிட்டு போறோம். ஏன் மணி நம்ம இந்த சைடு தான் இருந்தோம். இல்ல உள்ளயா? நம்ம அங்க லேக் கிட்ட அங்கன ஒரு ஆக்சிடென்ட் தெரியுமா எங்களுக்கு? கீழே விழுந்துட்டீங்களா? புல்லட் இடிச்சு. புல்லட் இடிச்சுன்னா இங்க தான் நினைக்கிறேன். இந்த தான் அங்க இருக்கு. புல்லட்ல இடிச்சு. கொடைக்கானலுக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. அந்த லேக்கை பார்த்தோன்னு பிள்ளைங்க போட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு போட்டுக்கு போகலாம்னு சொன்னாங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது ப்ளீஸ், அதனால் அங்கங்கெல்லாம் வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. குறிஞ்சி ஆண்டவர் கோயில். குறிஞ்சி ஆண்டவர் கோயில். பாப்பா எங்கே போகிறோம்? டோராவை பார்க்க போகிறோம். டோராவை பார்க்க போகிறோம். எங்க இருக்கு டோரா? முன்னாடி போகுது. என்ன இங்க வடக்கு சூடாக போட்டிருக்காங்க. கோயில்கிட்ட பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து வத்தலக்குண்டு பைபாஸ்லேயே வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதை தாண்டி வந்துட்டோம். சரி இங்கே மலை மேலே வந்தோன்னு கோயிலில் விற்றுக்கிட்டு இருக்க பார்த்தோன்னு பூ வாங்கி அப்படியே எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்கோம். பொருட்டா தட்டார எங்கப்பா கோயிலுக்குள்ள போலாமா? இந்த இதுதான் கோயில். அடேங்கப்பா, மெதுவா கீழே விழுந்துடாத, இறக்கத்துல விழுந்துருச்சு. போய் வாங்கிக்க மாமாட்ட. எப்படி கடிக்கிறீங்க? நான் படிச்சேன். புளி சாப்பாடு வந்து கொண்டு போயிருந்தேங்க. காலையில் டிஃபன் எல்லாத்துக்குமே வந்து கடையில் சாப்பிட்டு அதை வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் சேஞ்ச் பண்ணோம். அதனால் அங்கே ஹோட்டலை பார்த்தோன்னா அப்படியே அங்கேயே கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மகிழனிக்கு வந்து கொஞ்சமாக ஊட்டி விட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் அங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு நான் இதாங்க ஃபஸ்ட் டைம். உண்மையாக பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக ஒரு தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ கொடைக்கானல் கொடைக்கானல்ல அங்கே இருப்பாங்க. சரி, ஊர் நல்லா இருக்கா? நல்லாவே இல்லையா? ஏன், எதுக்கு நல்லாவே இல்லை? மேடும் பள்ளமாக இருக்கா? ஆ, இப்படி மேடும் பள்ளமாக இருந்தால் எப்படி நல்லா இருக்குன்றியா? ஆ, கூலிங்காக இருக்கா இல்லையா? கூலிங்கே இல்லையா? ம், குறிஞ்சி ஆண்டவர் கோயிலை நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு ஃபர்ஸ்ட் தரிசனம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே வந்து கோயில். ஆமாம், அடுத்த வேற எங்கேயுமே நிப்பாட்டலங்க. நேராக வந்து கோயிலில் தான் நிப்பாட்டினோம். அங்கேயே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம்.
முடிச்சுட்டு இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம். எங்கே தெரியல, அவங்க கூட்டு போவாங்க. குணா குகை போகலான்னு அப்படின்னு இவங்க சொல்கிறானுங்க. பட் எல்லாம் எங்கே போகிறாங்கன்ட்டு இல்லை. நேரம் மன உணவு இப்போ டிராஃபிக் ஆகினா அங்கிட்டு போயிடலாம் பண்ணுறாங்க. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பிள்ளை மட்டும்தாங்க சாப்பிடல, பிஸ்கெட் சாப்பிட்டு வருது. பாரு மரத்தை. ஏய் எனக்குடா. எங்க பாப்பா எப்படி அந்த புள்ளி பாப்பா எனக்கு நோ சொல்லிடு. நோ எப்படி சொல்லணும்? நோ நோ அது சொல்ற நோ அழகா இருக்கு. சரி இந்த மாமா மூஞ்சி எப்படி அப்ப மாடு பேர் முட்டை போகுது. பயந்துச்சு. போட்டு போலாமா? எங்க போலாம்? போட்டுக்கு போலாமா? எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டே வா, பாய் சொல்லிட்டே வா. என்னடா எங்கேயோ வேற எங்கேயோ இறக்கி கூட்டிட்டு போறாங்க, கொடைக்கானல்னு சொல்லிட்டு. பைன் ஃபாரஸ்ட் காடு பாரு. இதான் என்னப்பா ஃபுல்லா குச்சி 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 குச்சி. அவங்க பேசாம போயிட்டே இருக்காங்க. அவங்க நம்மள பாயிண்ட் டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ். பாயிண்ட் டு பாயிண்டா அந்த வண்டி? டா விட்டா போதும்டா சாமின்ற மாதிரி. பழனி மலை காட்சி. இங்கே நான் ஸ்டாப்பா? நான் ஸ்டாப் ரைடு தானா? எங்க பழனி மலை வியூஸ் பாயிண்ட் காட்டல. அப்படியே உட்காந்துட்டு கோயிலுக்கு நீங்கள் கொடைக்கானலில் ரொம்பலாம் குளிரவே இல்லைங்க. லைட்டாக வெயில் அடிச்சுட்டு அந்த ஒரு ஹீட்னஸ் தெரியாமல் இருந்துச்சு. பார்க்குறக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. மிஸ்டெல்லாம் இருக்கையில் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்லிட்டு இருந்தார். நம்ம வந்திருக்க சம்மர் டைமு, அதில் மிஸ்ட் எதிர்பார்க்குறது நம்ம தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா பூம்பாறையில் இருக்க குழந்தைவேலரப்பர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா கோயிலாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட வேண்டாம். இதெல்லாம் ஆந்தி வேலை இருக்கக்கூடிய கோயில். சரி நம்ம அதெல்லாம் வந்ததே கிடையாது, இந்த வாட்டி தான் வரக்கூடிய ஒரு டைம் கிடச்சிருக்கு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறோம். உள்ள போ. கேரட்டா வாங்கிக்கலாம் வா. இது கட்டிக்கலாம். ஓடட்டும். கமெண்ட்ஸில் லாஸ்ட்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஃபேமிலி அப்படிலாம் ட்ரிப் போனீங்கன்னா எப்படி எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து மொத்த ஃபேமிலி எல்லாமே தாங்க போகிறோம். ஒரு ஆள் வந்து செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்குவோம். சைட் சீனுக்கு ஏதாவது போவாங்களான்னு தெரியல. அதான் லேக் போறோம்ல. லேக் 6 3 2 1 மகிழ்னி அம்மா பேர் என்ன? மீனா மரம். காடு பாரு எப்படி எரிஞ்சிருக்கு. சொல்லு மரம் மரம். எங்க வரைக்கும் இருந்துச்சு பாரு வயர்லாம் போச்சு. ஒரு 5 டேஸ்க்கு பிஃபோர் தான் வந்து மணம்னூர் வரைக்கும் இருக்க காடு ஃபுல்லாக வந்து திடீர்னு தீ பிடிச்சி ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி எரிஞ்சு சாம்பலாக கிடந்துச்சுங்க. அது அங்கங்கே ஃபயர் ஸ்டேஷன் வண்டி வந்து நின்னெல்லாம் அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. தீ ரொம்ப வேகமாக பரவி இருக்கும் போல். மலையும் மொட்டையாயிடுச்சு. கார்னியாக்கு மட்டும் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா கொஞ்சம் ஆகாதுங்க. பாப்பா பாவம் கவர் வச்சு வாமிட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா. பாப்பா தீ மலையில் தீ பிடிச்சிச்சு பாரு. கல்லுக்கு போனா காட்டு பத்து இல்ல அது ஆனா நீங்க பண்றது என்னப்பா போங்கப்பா. காடே எரிஞ்சு கிடக்கு பாரு எப்படி எரிஞ்சு கிடக்கு. 10-15 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றமா? என்னம்மா அங்க பாரு தீ எப்படி எரியுதுன்னு. புகை டிராஃபிக் ஆயிடுச்சுடா. தீ எப்படி எரியும்? ஐயோ வெறி வந்துருச்சு. இந்த
லேக்கு காட்டி அவ்வளோ தூரம் வந்தோம். காபு தூமே ஜூட்டா இந்த லேக்ல என்ன ஸ்பெஷல்? இந்த லேக்லையா ஒன்றும் ஸ்பெஷலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேடிக்கை. கல் போட்டிருக்க தாமரை பூவு, தண்ணிக்கிட்டல லோட்டஸ். லோட்டஸ் நீதாது உள்ள விழுந்துருவோம். போட்டுட்டோ ஏய் எடுக்க முடியாது. குத்துன செமையா இருக்கும். அது யாத்திரை ஏழு பூவு நல்லா இல்லையா? குடிக்காதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னு சொல்லாரா? குடிச்சியா? இதா எப்பயுமே ஓசி காஃபி வாங்குறதுல உனக்கு ஒரு இதுவா? அவ்வளோதான் முடிச்சிட்டுட்டாங்க. காஃபியை முடிஞ்சா? ஆமா. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ வந்து ரமேஷன் நாங்கள் காருக்கு வந்துட்டோம். மணி, தங்கராஜண்ணா, சுதன் இந்த பசங்க எல்லாருமே வந்து கூக்காலுக்கு மேலே இருக்க ஒரு ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களையும் கூப்பிட்டாங்க, வாங்க போய் எல்லாம் ஃபால்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் யாரும் நடக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றனால அவங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணாவுக்கு பேர் இல்லையா? வர சொன்னாங்களா?